நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். ஹிஸ்புல்லா என்கின்ற பெயர் இலங்கையினுடைய வரலாற்றில் மிக பிரசித்தமானது. ஏனென்று சொன்னால், இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்களோடு இந்த ஹிஸ்புல்லா தொடர்புபட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட ஒருவர். இன்றைய நாளில் நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்த பொழுதுகளில் அவர் இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் ஒரு இருண்ட காலம் இருந்தது. அந்த இருண்ட காலத்திற்கு சொந்தக்காரர் பிள்ளையான் என்று சொல்லுவார்கள். பிள்ளையானோடு சேர்ந்து பிள்ளையானுடைய காலப்பகுதியில் பிள்ளையானுக்கு இணையாக இவரும் அந்த விடயங்களை வழிநடத்தினார் என்பதுதான் இங்கு பலராலும் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விடயம். ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு என்பது மிகப்பெரியது. ஹிஸ்புல்லா அரபு தேசத்தில் இருந்து மிகப்பெரிய நிதி மூலங்களை கொண்டு வந்து அந்த பெரிய பல்கலைக்கழகத்தை அந்த இடத்தில் அமைத்திருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே தன்னுடைய வாய்களினால் வாக்குமூலம் வழங்கி இருக்கக்கூடியவர். அது மாத்திரமில்லாமல் முஸ்லிம்களினுடைய ஜிஹாதிகளிடம் இருந்து ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். அதாவது, ஹிஸ்புல்லா என்கின்ற பெயர் இலங்கையினுடைய வரலாற்றில் மிக பிரசித்தமானது. ஏனென்று சொன்னால், இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்களோடு இந்த ஹிஸ்புல்லா தொடர்புபட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட ஒருவர். இன்றைய நாளில் நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்த பொழுதுகளில் அவர் இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கி கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் அவர் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்ற நேரத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் அவர் வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியேறி இருக்க முடியும். ஆனால் ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஸ்புல்லா யார்? இந்த ஹிஸ்புல்லாவுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கக்கூடிய செல்வாக்குகளாக இருக்கலாம். இந்த ஹிஸ்புல்லா கடந்த காலங்களில் மேற்கொண்டிருப்பதாக தான் தன்னுடைய வாயால் கூறிய வாக்குமூலங்களாக இருக்கலாம். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஹிஸ்புல்லா கிழக்கினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அது மாத்திரமில்லாமல் அவர் கிழக்கு மாகாண சபையினுடைய அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர். 2008ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய கிழக்கு மாகாண சபையினுடைய அந்த முதலாவது தேர்தலிலேயே போட்டியிடுகிற போது சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் முதலமைச்சராக தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்ற ஹிஸ்புல்லா அமைச்சராக ஆகிறார். உண்மையில் ஹிஸ்புல்லா என்பவர் யார்? ஹிஸ்புல்லா என்ன செய்தார்? ஏன் ஹிஸ்புல்லா இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார் என்கிற போது, ஹிஸ்புல்லா பதவி விலக வேண்டும் என கொழும்பிலே இருக்கக்கூடியவர்கள் கோருகிறார்கள். ஹிஸ்புல்லா பதவி விலக வேண்டும் என கண்டியிலே தலதா மாளிகையினுடைய வளாகத்திலே பௌத்த தீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இவர் ஆளுநராக இருந்த நேரத்திலே ஹிஸ்புல்லா பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க இறுதியாக இவர் பதவி விலகி விடுகிறார். உண்மையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு இருண்ட காலம் இருந்தது. அந்த இருண்ட காலத்திற்கு சொந்தக்காரர் பிள்ளையான் என்று சொல்லுவார்கள். பிள்ளையானோடு சேர்ந்து பிள்ளையானுடைய காலப்பகுதியில் பிள்ளையானுக்கு இணையாக இவரும் அந்த விடயங்களை வழி நடத்தினார் என்பதுதான் இங்கு பலராலும் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விடயம். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தன்வயப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒருவர் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. உங்களுக்கு இது தொடர்பாக போதிய விளக்கங்கள் தேவை என்றால், திருகோணமலை மாவட்டத்தினுடைய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய நல்லூர் என்கின்ற பிரதேசத்திற்கு சென்று பார்க்கலாம். அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் பொலனறுவை மாவட்டத்திற்கும் இடையான எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ரிதிதென்னு என்று சொல்லுகின்ற இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் கடந்த கோட்டாபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி கால பகுதிக்கு பின்பதாக, அதாவது அந்த காலப்பகுதியில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்பதாக அதனுடைய பின்னணியில் அந்த குண்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு சரியா சட்டத்தின்படியான வகுப்புகள் அங்கு இடம்பெற்றதாக சொல்லப்பட்டு அந்த பல்கலைக்கழகம் அப்போது அரசுடைமையாக்கப்பட்டது. பிற்கால பகுதியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையில் அது மீள கையளிக்கப்பட்டது. இது ஒரு விடயம். ஆனால் உண்மையில் ரிதிதென்னையில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் சரியா சட்ட கல்வி கற்பிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலே முன்னிலையாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வாக்குமூலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அரபு நாட்டில் இருந்து பல 1000 கோடி ரூபாய்களுக்கு அதிகமான
தொகை இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டு அதன் மூலமாக அந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. மிக பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம், நீங்கள் பார்த்தால் தெரியும். ஆக இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருந்தது. அதேபோல் ஹிஸ்புல்லாவினுடைய ஜியா ஃபவுண்டேஷன் தொடர்பாக பல்வேறு முன்னுக்கு பின்முரணான கேள்விகளும் கருத்துக்களும் விமர்சனங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இது தொடர்பாக விசாரிக்கப்படுமா? உண்மையில் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய இந்த நிதி பெறுகின்ற நடவடிக்கைகள் மாத்திரம் பிரச்சனையாக இருக்க முடியாது. ஹிஸ்புல்லா எப்படியான நபர் என்று பார்க்க வருகிற போது தன்னுடைய வாக்குமூலங்களில் சொல்லுகிறார், நான் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக பதவி வைத்த கால பகுதியில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிபதியை இடமாற்றம் செய்தேன். காழிகோயில் இருந்த இடத்திலே அந்த காணியிலே மீன் மார்க்கெட் கட்டினேன், பள்ளிவாசல் கட்டினேன். இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாக்குமூலங்களில் சொல்லி இருக்கிறார். வேறு யாரும் சொல்லவில்லை, அவர் தானாக ஒத்துக்கொண்ட விடயம். அதே போல் மட்டக்களப்பினுடைய எல்லையோர கிராமங்களில் காவலரன்களை தானே சென்று நின்று அமைத்ததாக சொல்லுகிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தெரியும், கிழக்கினுடைய ட்ரிபோலி பிளட்டூன் என்கின்ற அந்த அமைப்பு மிக பயங்கரமான ஒரு அமைப்பாக கடந்த காலங்களில் கிழக்கிலே மிக மோசமான கொலைகளையும் அட்டூழியங்களையும் செய்தவர்கள். அவர்களுடைய ஒரு தரப்பு ஹிஸ்புல்லாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. போலீஸ் பாயிஸ் தொடர்பாக பேசப்படுகிற போது போலீஸ் பாயிஸுக்கும் இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான தொடர்பு இவையெல்லாம் பேசப்படுகிறது. திரிபோலி பிரட்டனுடைய தளம் காத்தான்குடியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் காத்தான்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லா, காத்தான்குடிக்கு கிட்டத்தட்ட ஜனாதிபதி என்று சொல்லி ஹிஸ்புல்லாவை சொல்லுவார்கள். அவ்வளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் காத்தான்குடியில். அப்படியாக இருந்தால் ஹிஸ்புல்லாவுக்கு தெரியாமல் ஏதாவது அங்கு இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. உண்மையில் 2000 ஆண்டுகளுடைய அந்த காலப்பகுதியில் முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஒரு உலங்கு வானூர்தி விபத்திலே உயிரிழந்து விடுகிறார். அவர் உயிரிழப்பதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து வெளியேற்றுகிறார். ஆக இவர் வெளியேற்றிய பின்பு அவர் ஒரு உலங்கு வானூர்தி விபத்திலே உயிரிழக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் அந்த காலங்களில் பேசப்பட்டது, ஆனால் விசாரிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு என்பது மிகப்பெரியது. ஹிஸ்புல்லா அரபு தேசத்தில் இருந்து மிகப்பெரிய நிதி மூலங்களை கொண்டு வந்து அந்த பெரிய பல்கலைக்கழகத்தை அந்த இடத்தில் அமைத்திருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே தன்னுடைய வாய்களினால் வாக்குமூலம் வழங்கி இருக்கக்கூடியவர். அது மாத்திரமில்லாமல் முஸ்லிம்களினுடைய ஜிஹாதிகளிடம் இருந்து ஆயுதங்கள் ஒப்படைக்க போகிற போது ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். தென்னிலங்கையிலே அந்த காலப்பகுதியில் முஸ்லிம்கள் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்று பந்தியாக கட்டுரைகள் எழுதப்பட்டது. மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்படி இருக்கிற போது இந்த ஆயுத கையளிப்பிலே சிங்களத்தில் உரையாற்றுகிற போது ஹிஸ்புல்லா சொல்லுகிறார், என்னுடைய தென்னிலங்கை நண்பர்கள் கேட்பார்கள் முஸ்லிம்களிடம் ஆயுதம் இருக்கிறதா என்று சொல்லி. நான் ஒருபோதும் ஆயுதம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆயுதம் வைத்திருப்பதை மறக்கவில்லை, அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். ஆக நாட்டினுடைய பாதுகாப்புக்கு விரோதமாக, நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்புகளுக்கு அப்பால் ஒரு தரப்பிடம் ஆயுதம் இருக்கிறது என்று தெரிந்து அது தொடர்பாக அரசுக்கோ அரசு புலனாய்வுத்துறைக்கோ அல்லது காவல்துறைக்கோ தகவல் வழங்க முடியாத ஒருவர் நாட்டினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் எப்படி இருக்க முடியும்? ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மாகாண சபையினுடைய அமைச்சர், ஆளுநர், இப்படி நிறைய பதவிகளை வகித்திருக்கக்கூடியவர் ஹிஸ்புல்லா. ஆகவே கவனமாக மிக தெளிவாக இந்த விவகாரங்களை அணுக வேண்டியிருக்கிறது. ஆகவே ஹிஸ்புல்லாவின் பின்னால் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது இலங்கையினுடைய நியூ இயர் சபையாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது சொல்லுகிறார், வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டால் இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடும். இது ஹிஸ்புல்லாவினுடைய வார்த்தை. ஹிஸ்புல்லா நாடாளுமன்றத்தில் சொன்னது அன்சாட்டிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு இரத்த ஆறு ஓடியது. இவர் குறிப்பிட்ட இந்த இரத்த ஆறு ஓடும் என்று குறிப்பிட்ட சில நாட்களில் நாட்டில் இரத்த ஆறு ஓடியது. 40க்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் உட்பட 279 பேர் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தார்கள். நாட்டினுடைய கிழக்கில் மட்டக்களப்பிலும் கொழும்பிலும் நீர்கொழும்பிலும் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றது. தேவாலயங்கள் இலக்கு வைக்கப்பட்டது. நட்சத்திர விடுதிகள் இலக்கு வைக்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு பெருந்துயரமாக மாறிய ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. அப்படியாக இருந்தால் இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடும் என்று சொன்ன ஹிஸ்புல்லாவினுடைய வார்த்தைகள் அங்கு மெய்ப்பிக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முன்குறித்து கூறியிருக்கிறாரா இந்த விவகாரத்தை? சஹ்ரான் ஹாசிம் காத்தான்குடியைச் சேர்ந்தவர். ஆகவே காத்தான்குடியில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இது தொடர்பாக தெரியாமல் இருந்திருக்க முடியுமா?
கடந்த காலங்களில் ஜிகாதிகளோடு சேர்ந்து செயற்பட்டவர், ஜிகாதி குழுக்களினுடைய தலைமையை வகித்திருக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு நிதி மூலங்களை பெற்றுக் கொடுத்தவர் என்று வருகிற போது ஹிஸ்புல்லாவுக்கு தெரியாமல் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரம் திட்டம் தீட்டப்பட்டிருக்குமா? இப்படி ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மையில் ஹிஸ்புல்லா இன்றைய நாள் விசாரணை என்பதாக கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர், கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டிய ஒருவர் என்று வாக்குமூலத்திற்கு வந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற குற்றங்கள், அவர்களுடைய வாயினால் ஒப்புதல் மூலமாக வழங்கியிருக்கக்கூடிய குற்றங்கள், இவையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். பழைய விடயங்களாக இருக்கலாம், புதிய விடயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் விசாரிக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் இங்கு முன்வைக்கப்பட வேண்டிய முக்கியமான குற்றச்சாட்டாகும். ஆகவே இன்று விசாரணைக்கு வாக்குமூலங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கைது செய்யப்பட்டால் தொடர் விசாரணைகளின் மூலமாக இந்த நாட்டினுடைய பாரிய கருப்பு பக்கங்கள் வெளிப்படுத்தப்பட வாய்ப்பிருக்கிறது. நன்றி உறவுகளே, தொடர்ச்சியாக இது தொடர்பாக அவதானம் செலுத்துவோம். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். IBC தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கம் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை. நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.